நீங்க ஒரு ஜிமெயில் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனல் இமெயில்ஸ், அதே மாதிரி நியூஸ் லெட்டர் இமெயில்ஸ், இது எல்லாமே வந்து கொட்டி கிடக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுனா ஓபன் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அன்சப்ஸ்கிரைப் எதுக்கு? ஜஸ்ட் ரிக்வஸ்ட் மட்டும்தான். உங்களுடைய ரிக்வஸ்ட்டை ஜிமெயில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்களா பார்த்து முடிவு பண்ணபடி, மற்றபடி உங்களால அந்த இமெயில்ஸ் எல்லாம் நிறுத்த முடியாது. ரெண்டு வழி இருக்கு. வேணா நிறுத்தலாம். ஒன்னு பிளாக் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஸ்பேம்ல போடலாம். அவ்வளவுதான். இப்ப இருந்தாலும் ஜிமெயில் பிரத்யேகமா ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் உள்ள போனீங்கன்னா இதே கதை தான். எல்லாத்தையும் மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜிமெயில ஓபன் பண்ணுங்க. தனியா ஒரு இமெயில அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் எந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு இமெயில் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டாப் லெஃப்ட்ல 3 லைன் அதுக்குள்ள போயிடுவோம். இங்க மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ள போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டர்ல இருந்து எவ்வளவு இமெயில் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம தட்டுவோம். பாருங்க இவ்வளவு இமெயில் வந்திருக்கா. தனியா பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். எல்லாத்தையும் பண்ண முடியாது. சேர்த்து மாத்து பக்கத்திலே ஒரு ஐக்கான் இருக்கு. அதை நம்ம தட்டினோம்னா இப்படி ஒரு பேஜ் வரும். அன்சப்ஸ்கிரைப் கொடுத்தோம்னா பிரத்யேகமா இந்த சென்டர்ல இருந்து வந்த இமெயில் எல்லாத்தையும் ஒரே டயத்துல அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சமல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல என்ன பண்ணணும்? நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்.